தொல்லியல் மற்றும் மானுடவியல், ஆதி மனித வரலாறு, பண்டைய மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்ற பல தகவல்களையும் உண்மைகளையும் தற்போதைய நவீன உலகுக்கு வெளிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் தவறுனது இல்லை என்று சொல்லலாம். தொல்லியல் பல காலகட்டங்களில் உலகத்தோட பல இடங்களில் இருந்து மறைக்கப்பட்டிருந்த பல மம்மிகளை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த முறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மம்மி 2000 வருடங்களுக்கு முந்தைய மனித வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதா இருந்தது, அவங்களோட கலாச்சாரம், நாகரிகம் போன்றவை மட்டுமல்லாம ஒரு மனித உடலை இத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு உருக்குலையாம பாதுகாத்து வைக்க அவங்க எப்படி பழகி கொண்டாங்க என்பதும் இன்றைய ஆராய்ச்சியாளர்களையே வாய்ப்பிழக்க வைத்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. உண்மையில் இந்த பெண் மம்மி யாருடையது, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அதன் பின்னணியில் இருந்த விசித்திரமான உண்மைகள் தான் என்ன என்பது பற்றி இந்த காணொளியில பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மம்மிபிகேஷன் ஆரம்பத்தில் பெரும்பாலும் பண்டைய எகிப்துடன் தொடர்புடையதாகத்தான் இருந்தது. இதே காலகட்டங்களில் சீன கலாச்சாரங்களையும் மம்மிபிகேஷன் முறைகள் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் எகிப்தியர்களின் மம்மிபிகேஷன் முறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுக்கு சீனர்களோட மம்மிபிகேஷன் முறைகள் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படல. ஆனாலும் சீனர்களிடத்துல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிணங்களை அடக்கம் செய்யும் விசித்திரமான நடைமுறைகளும் மரணத்துக்கு பிந்திய வாழ்க்கை முறை பற்றிய நம்பிக்கைகளும் இருந்து கொண்டுதான் இருந்தது. சீனாவில் ஒருத்தரோட மரணத்துக்கு பிறகு உடலை பாதுகாத்து வைப்பதனால் மரணத்துக்கு பிறகும் அந்த ஆன்மாவின் பயணத்துக்கு அது உதவி செய்யும் என்ற நம்பிக்கை ரொம்பவே வேரூன்றி இருந்தது. இதுதான் இறந்தவர்களை பாதுகாக்கும் நோக்கமாகவும் அதிநவீனமாக அடக்கம் செய்யும் முறைகளை சீனர்கள் புதிதாக கண்டுபிடிக்கவும் காரணமாக அமைந்ததாம். சீனாவில் கிமு 206 தொடக்கம் கிபி 220களில் வாழ்ந்த ஹான் டைனஸ்டி மக்களோட அடக்கம் பற்றிய பழக்க வழக்கங்கள் குறிப்பா வினோதமாகவே இருந்ததாம். இவர்கள் பிணங்களை அடக்கம் செய்வதற்கு என்று உருவாக்கப்பட்டிருந்த ஜேட் என்று சொல்லப்படும் ஒரு வகை கற்களை செய்யப்பட்ட சவப்பெட்டிகள் அவங்களோட உடலை சிதைவில் இருந்து பாதுகாப்பதாகவே நம்பினர். எவ்வாறாயினும் தியா மம்மியோட கண்டுபிடிப்பின் பின்னர் இந்த ஹான் டைனஸ்டி காலகட்டங்களிலையும் சரி, அதற்கு முந்தைய காலகட்டங்களிலையும் சரி, மம்மிபிகேஷன் நடைமுறைகளின் துல்லியம் மற்றும் தொழில்நுட்பம், புதிய நுண்ணறிவுகள் அக்கால மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை நமக்கு பறைசாற்றுவதாகவே அமைஞ்சிருக்கு. தற்போதைய சீனாவோட ஜின்ஜியாங் பகுதியில் உள்ள டாரிம் பேசின்ல வச்சு தான் 1971களில் டியா மம்மி முதல் வாட்டி கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த டியா மம்மியோட கல்லறையோட சேர்த்து ஏறத்தாழ 1400க்கும் அதிகமான பொருட்கள் இங்கு புதைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. இதுல 2 பங்கு பொருட்கள் சாப்பாடு மற்றும் குடிபான வகைகளாக தான் இருந்தது. எஞ்சிய மற்ற பொருட்கள் மூங்கில் பெட்டிகள் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்த விலங்குகளின் எலும்புகள், நாய்கள் மற்றும் இன்னும் 10 வேறுபட்ட விலங்குகள் பாதுகாப்பாக மம்மிஃபைட் செய்து வைக்கப்பட்டிருந்திருக்கு. இங்கிருந்து கிடைச்ச டியா மம்மி பல கட்டங்களில் அறிவியல் ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. அதுல ஆய்வாளர்களை ஆச்சரியப்படுத்திய ஒரு நிகழ்வு என்னென்றா, இந்த மம்மி பாதுகாக்கப்பட்டிருந்த முறை என்னவாக இருந்திருக்கும் என்பதுதான். பொதுவா தற்போது வரைக்கும் எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிகளும் சரி, வேறு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிகளும் சரி, ஈரழிப்பில்லாத நிலையில ரொம்பவே உலர்த்தப்பட்ட பிறகுதான் மம்மிஃபைட் செய்யப்பட்டிருக்கு. ஆனா டியா மம்மி இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதா இருந்திருக்கான். டியா மம்மியோட உடல் அச்சு அசல் சில நாட்களுக்கு முன்னாடி இறந்த நபரின் சதை எவ்வாறு இருக்குமோ அந்த மாதிரி இறந்ததிலிருந்து தற்போது வரைக்கும் இருந்து வந்திருக்கு. மம்மியின் உடல் இந்த அளவு ஈரழிப்பா இருந்து அழுகி சிதைந்து போகாம இருக்கிறத பாக்குறது விஞ்ஞானிகளுக்கே இதுவே முதல் முறையா கூட இருந்திருக்கு. அவங்களுக்கு இருந்த அடுத்த ஆர்வம் என்னன்னா, இந்த மம்மிஃபைட் உடலோட வயசை கண்டுபிடிக்கிறது தான். அதுக்காக ரேடியோ கார்பன் டேட்டிங் என்ற முறையை பயன்படுத்துறாங்க. மம்மியின் வயதை கண்டறியறதுக்காக பயன்படுத்தப்படும் இந்த முறையில கார்பன் 14 எனப்படும் ரேடியோ ஆக்டிவ் கார்பன் கனிமம் பயன்படுத்தப்பட்டதனால இந்த பெண் இறந்ததுல இருந்து அவருடைய வயசை இம்முறை மூலமா ரொம்பவே துல்லியமா கணிக்கக்கூடியதா இருந்திருக்கு. டியா மம்மியோட வயசை கணிச்சு பார்க்கிறப்போ ஆய்வாளர்களே ஆச்சரியப்படுறபடி மம்மியோட வயசு 2000 வருடங்களாக இருக்க வேண்டும் என்பதும் தெரிய வருகிறது. இதனால இந்த பெண் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததோட ஹான் டைனஸ்டியில வாழ்ந்திருக்கலாம் என்பதும் உறுதிப்படுத்தப்படுகிறது. மம்மியோட வயசு மட்டுமில்லாம மம்மியோட தோற்றம், ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முறை பற்றி மேலும் தெரிஞ்சு கொள்றதுக்காக டிஎன்ஏ பகுப்பாய்வு மற்றும் ஐசோடோபிக் பகுப்பாய்வு போன்ற அறிவியல் தொழில்நுட்பங்களையும் ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்துறாங்க. இதனால இந்த பெண் 2000 வருடங்களுக்கு முன் இதனை உணவாக உட்கொண்டார், இவரோட மரபியல் வம்சாவளி என்ன மற்றும் பெண்ணோட பிளட் குரூப் மட்டுமில்லாம டிஎன்ஏ தொழில்நுட்பம் மூலம் டியா மம்மியோட இளவயது எப்படி இருந்திருக்கும் என்பதையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. டியா மம்மியோட கண்டுபிடிப்பு பண்டைய சீனாவோட பலருக்கும் தெரிந்திருக்காத அவங்களோட கலாச்சாரத்தை கண்டுபிடிக்க ரொம்பவே உதவி செஞ்சது.
மம்மியின் பற்கள் மற்றும் எலும்புகளை பகுப்பாய்வு செய்ததுல இருந்து அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது என்பதும் தெரிய வந்ததா. அதாவது தானியங்கள், காய்கறிகள் மற்றும் அதிகளவான இறைச்சிகளை இந்த பெண் சாப்பிட்டு இருக்க வேண்டும் என்பதும், அதோட இவர் உயர்தரமான வாழ்க்கையை அனுபவித்து நல்ல வசதி படைத்த நபராகவும் இருந்திருக்க வேண்டும் என்பதும் தெரிய வருகிறது. 1968 சீனாவில் மேங்ஷாங்குக்கு பக்கத்தில் இருக்கிற நகரத்தில் சுரங்கம் தோண்டும் வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்தப்போ திடீரென்று அங்கு ஒரு பிணக்கிடங்கு இருப்பதையும் மனித கைகளால் செய்யப்பட்ட கல்லறை ஒன்று கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த கல்லறையில் புதைக்கப்பட்டிருந்த நபர் ஹிங் லியூ ஷெங் என்று சொல்லப்பட்டது. இவரும் ஹான் டைனஸ்டி மன்னர் என்பதோட இவரோட கல்லறையும் 2000 வருடங்களுக்கு முந்தியதாகத்தான் இருந்தது. டியா மம்மியை போலவே லியூ ஷெங் மன்னரோட உடலும் முன்னாடியே திட்டமிடப்பட்டு இறப்புக்கு பின்னதாக அவரோட வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரே கட்டியிருந்த கல்லறையையும் கவசத்தையும் அப்போதிருந்த மனிதர்களால் பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்டிருக்கு. அவரோட இறப்புக்கு பின் அவருக்கு தேவைப்படுகின்ற உணவு மற்றும் குடிபானம் அனைத்தையும் அவரே அக்கல்லறையில் முன்னதாகவே வைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டது. அவரோட உடல் சிதைந்து போகாமல் இருக்கிறதுக்காக 2008 பச்சை மாணிக்க கற்களை கொண்டு கைகளால் வடிவமைக்கப்பட்ட கவசம் ஒன்றை உருவாக்கி இருந்தார். இறந்த பின்னர் அதில் வைத்து தான் அந்த கல்லறையும் புதைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாணிக்க கற்களும் தங்க கம்பிகளை கொண்டு பின்னப்பட்டிருக்கு. இறந்த பின் இது தன்னோட உடலை பாதுகாக்கும் என்று லியூ ஷெங் நம்பி இருக்கலாம். ஆனா அவரோட கணிப்பு அப்போ தப்பா போயிருக்கு. இந்த கவசம் 2000 வருடங்களுக்கு பின்பு திறக்கப்பட்டப்போ அதனுள் சில எலும்புக்கூடுகள் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. டியா மம்மி கிடைச்சப்போ ஆய்வாளர்களை ரொம்பவே குழப்பிய ஒரு நிகழ்வு, ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த இரு நபர்கள் ஒரே நோக்கத்துக்காக தன்னோட உடலை மம்மிஃபைட் செய்கின்றனர். ஆனா டியா மம்மியோட மம்மிஃபைட் உடல் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிஃபைட் உடல்களிலேயே நீண்ட காலம் ரொம்பவே பாதுகாக்கப்பட்ட ஒரு மம்மிஃபைட் உடலா மாற காரணம் தான் என்ன என்பது ஒன்றுதான். அப்படி டியா மம்மியோட உடல் மாத்திரம் இப்படி பாதுகாக்க காரணம் என்ன? எப்படி இந்த மம்மிபிகேஷன் முறை டியா மம்மிக்கு சாத்தியமாகியது? நீண்ட நாள் ஆராய்ச்சி பண்ணியதுல டியா மம்மி 2000 வருடங்கள் சிதையாம எவ்வாறு மம்மிஃபைட் செய்யப்பட்டது என்ற காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. மம்மியோட தசைகளை ரொம்பவே நெருக்கமா பார்க்கிறப்போ உடல் ரொம்பவே இறுக்கமா கட்டப்பட்டிருந்தது தான் தசை சுருக்கங்கள் ஏற்பட காரணம் என்று சொல்லப்பட்டது. அதாவது டியா மம்மியை தயார் செய்தவங்க இறந்த பின்னாடி உடலை சுற்றி 20 அடுக்குகள்ல ரொம்பவே இறுக்கமா சில்க் சுட்டி இருக்காங்க. இது ஒரு கொக்கூன் போல வேலை செஞ்சிருக்கு. இறந்த பின்னாடி உடல்ல பாக்டீரியா பெருகி உடலை அழுக வைக்கும். ஆனா இந்த பல அடுக்குகள்ல சில்க் சுட்டப்பட்ட உடல்ல பாக்டீரியா தொடர்பு முற்றிலுமாகவே இல்லாம போயிருக்கு. ஆனா இது மட்டும் இவ்வளவு நாட்களுக்கு இந்த மம்மிஃபைட் உடலை பாதுகாத்து வைக்க போதுமா என்று கேட்டா கண்டிப்பா இல்ல. அதுக்கு இன்னும் சில முறைகளை பயன்படுத்துறாங்க. சில்க் சுட்டப்பட்ட இந்த மம்மிஃபைட் உடல் ஒன்றுக்கு மேல் ஒன்றா 4 காற்று உட்புகாதவாறு தயார் செய்யப்பட்ட சபப்பெட்டிகளில் வைக்கப்பட்டு அது மேலும் ரொம்பவே இறுக்கமா கவர் செய்யப்படுகிறது. இது 6 மீட்டர் நீளம் 3 மீட்டர் உயரம் கொண்ட பிணக்கிடங்கில் புதைக்கப்படுகின்றது. புதைக்கப்பட்ட பின்னாடி சபப்பெட்டிகளை சுற்றி 5 டன் எடை கொண்ட கற்கரி கொன்று மூடப்பட்டதோட ஈரழிப்பு உட்புகாதபடி 1 மீட்டருக்கும் அதிகமா களி கொன்று மூடப்படுகின்றது. கடைசியா கல்லறை மண்ணினால் மூடப்பட்டதோட தரையிலிருந்து 15 மீட்டர் உயரத்துக்கு மலை போன்ற தோற்றத்தில் தயார் செய்யறாங்க. ஆய்வாளர்கள் இந்த பெண் இறந்ததற்கான காரணம் என்ன என்பதை கடைசியா ஆராய்ச்சி பார்க்கிறப்போ அதிகளவான வாட்டர்மெலன் விதைகள் மம்மிஃபைட் பெண்ணோட வயிற்றில் சமிபாடு அடையாம இருப்பதையும், இதயத்தில் அதிகளவு கொழுப்பு காரணமா அடைப்பு இருப்பதையும், பித்தப்பை கல்லினால் பித்த அடைப்பு ஏற்பட்டிருந்ததையும், எக்ஸ்ரேக்கள்ல இருந்து அதிக உடல் பருமன் காரணமா முள்ளந்தண்டுகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருந்ததையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆகவே சாப்பிட்டு கொண்டிருந்தப்போ மாரடைப்பு ஏற்பட்டு இந்த பெண் அவரோட 50வது வயதில் இறந்திருக்க வேண்டும் என்பதே ஆய்வாளர்களோட கன்க்ளூஷன் ஆயிருக்கு. இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிஃபைட் உடல்களிலேயே இந்த லேடி டியா மம்மி கண்டிப்பா வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை மம்மிபிகேஷன் முறைகள்ல கிரியேட் பண்ணிருக்குன்னு கண்டிப்பா சொல்லலாம். மறுபடியும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.